ப்ராப்ளத்தை இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அந்த காலமாட்டை பார்த்து கையிலிருந்து புல்லெடுத்து கொடுக்கிறவன் தலைவன். அந்த இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அதுக்கு பெரிய வீரனாவோ அனுபவசாலியாகவோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கக்கூடிய திறனும் தான் போதும். அந்த காலமாட்டை அடக்க புல்லெடுத்து கொடுத்து அந்த சிறுவனை போல செயல்பட்டா போதும்னு சொல்றீங்களே. 41 பேர் உங்களை பார்க்க வந்து துள்ள துடிக்க சாகும் போது எந்த மாதிரி அந்த சூழ்நிலையை கையாண்டீங்க? 4 நாள் பனையூர் வீட்டில் படுத்துக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட, ஜான் நம்ம வீட்டை எதுவும் உடைச்சிருவாங்களா, நம்மள எதுவும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டதும், திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான, தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான, மிக முக்கியமான ஒருத்தர், இன்னைக்கு ஆட்சியவே நடத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர்ட்ட உங்க அங்கிள் என்ன ஸ்டெப் எடுப்பாரு, உங்க அங்கிள் எதுவும் அரெஸ்ட் பண்ணுவாரா? இல்ல எங்க அங்கிள் எதுவும் அரெஸ்ட் பண்ண மாட்டாரு, நீங்க தைரியமா இருங்க ப்ரோ அப்படின்னு அவர் சொன்ன பிறகு தானே நீங்க வீடியோ போட்டீங்க அப்படிங்கிற விஷயம் ஜான் மதுரை இருக்கக்கூடிய முக்கியமான அவருடைய கல்லூரி நண்பர் சொன்னாரு. அது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ப்ரோ? ஒரு பிரச்சனையை சரியா சால்வ் பண்றவன் தான் தலைவன்னா. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்படி சால்வ் பண்ணுவீங்களா? அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபட்டம்மா, உங்கள் ஆட்சிக்குனா உதவும்மா அப்படிங்கிறதா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கைகட்டி நிற்கிறதும், மெர்சலுக்கு கைகட்டி நிற்கிறதும், சர்க்காருக்கு கைகட்டி நிற்கிறதும், தலைவா படத்துக்கு போய் கையை நிற்கிறதும், கத்தி படத்துக்கு ஒட்டுமொத்தமான அமைப்புகளையும் எதிர்த்த போதும் வாயை மூடி கம்முன்னு படுத்துக்கிறது. அன்னைக்கு சீமான் மட்டும் வெளியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, லைக்காமுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த படம் வெளி வந்திருக்காது. அன்னைக்கு சமூகித புக்தியாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, ப்ராப்ளத்துக்கு தகுந்தவாறு செயல்படுது சீமான் தான். நீங்க செயல்படலை.